தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சிங்கப்பெண் அதிரடிப்படை போன்று மேற்கு வங்கத்திலும் ஒரு அதிரடிப்படை களம் இறங்கியிருக்கிறது. அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வித்யா, உனக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாரு. என்ன ரோன், இந்த செட்டப் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. வேற எங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்த்துருப்பேன். கொஞ்ச நாள் முன்னாடி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு படையை உருவாக்குனாங்க இல்லையா? ஆமா. அதோட இன்னொரு வெர்ஷன் தான் இது. அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு படையை தொடங்கி இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேகா ஆட்சி அமைச்சது அப்படின்னா பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் ஒரு தனி படையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தார் இல்லையா? அதன்படி தான் அவங்க ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படிங்கிற ஒரு பெண்கள் பாதுகாப்பு படையை உருவாக்குனாங்க. அதில் இந்த காக்கி கலர் பேண்ட்டு, அதுக்கப்புறம் நீல கலரில் சட்டை கொடுத்து புல்லட்டில் வர்றது, காரு, இந்த மாதிரியான ஒரு அமைப்போட பெண்கள் எங்கெங்கெல்லாம், அதாவது பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், திருவிழாக்கள்னு இந்த மாதிரி பொதுமக்கள் அதிகமாக கூடி இருக்கிற இடங்களுக்கு இந்த சிறப்பு அதிரடிப்படை என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அந்த இடத்துல களத்தில் ஆய்வு பண்ணி யாராவது பெண்கள் கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க, பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல அநீதியை தட்டி கேட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த சிறப்பு அதிரடிப்படை நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சிறப்பாகவே செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த நிலைமையில தான் இப்போ மேற்கு வங்கத்தில் இதே மாதிரி ஒரு அமைப்பை அங்கே உருவாக்கியிருக்காங்க. அந்த அமைப்புக்கு பேர் என்னன்னா துர்கவாகினி படையம். துர்கவாகினி படையம். ஆமா, அதாவது மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைச்சதுன்னா இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் ஒரு சிறப்பு படையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆட்சி அமைச்சு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதை நிறைவேற்ற, இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற விதமா இப்படி ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதில் அவங்க கொண்டு வந்த ட்ரெஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிங்க் கலர்ல சட்டை, கீழே காக்கி கலர்ல பேண்ட்டு, புல்லட் ஒன்று, அது ரெட் கலர் பிங்க் கலர் மிக்ஸ் பண்ண ஒரு கலர்ல புல்லட்டை கொடுத்து நீங்க ரைடு போங்க, ஒரு இடம் மாநிலம் முழுக்க எல்லா இடத்துக்கும் போய் எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ, பெண்களுக்கு எதிராக என்னென்னலாம் குற்றங்கள் நடக்குதோ எல்லாத்தையும் நீங்க தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இவங்க எல்லாம் எங்கெங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கூட்டம் அதிகமா இருக்கும் இல்லையா? பேருந்து நிலையம், ரயில்வே ஸ்டேஷன், பார்க்குகள், பூங்காக்கள், அந்த மாதிரியான இடங்கள் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் 24 மணி நேரமும் மாநிலம் முழுதும் இந்த படை அங்க செயல்படும் அப்படிங்கிற மாதிரி அம்மாநில அரசு இப்ப அறிவிச்சிருக்கு. அப்ப பெண்களுக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுல்ல, சேஃபா இருக்கலாம். ஆமா, இந்த மாதிரி சிறப்பு படை மேற்கு வங்கத்தில் இனிமேல் சிறப்பா செயல்படும் அப்படின்னு அவங்க உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. பெண்கள் எல்லாம் ஹாப்பியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், உங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கு துர்கவாகினி படை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப தைரியமா இருக்காங்க. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார். நான் உங்கள் அருண் பாண்டியன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.